சின்ன பிள்ளைல இருந்து நான் பேய் படம் பார்க்கவே மாட்டேன். அப்படி எனக்கு ஒரு பயம். ஒரு தடவை கமலஹாசன் அவர்களும் சுஹாசினியும் என்னை ஏமாத்தி ஓமனுங்கிற படத்துக்கு கூட்டு போயிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் என் கையை பிடிச்சு உட்காந்துட்டு இன்டர்வல் வரைக்கும் நான் வெளில போகவே விடல. அழுது அடம் பிடிச்சு நான் வெளில ஓடி வந்துட்டேன். சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க உட்காந்து ஒரு பேய் படத்தை, அதுவும் ஓப்பனிங்ல ட்ரெய்லரை பார்த்திருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப, அதாவது அதோடைய 3D எஃபெக்ட், அதோடைய கதை, அதாவது சொன்ன விதம், நரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. உங்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் மற்றும் மேடையில் முன்னால் இருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் நன்றி. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் மந்திரக்கண்ணி அது ஒரு தந்திரக்கண்ணி மாதிரி ரொம்ப மிரட்டலா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது ஒரு சின்ன சிலிர்ப்பு இருந்துச்சு, ஒரு பயமும் இருந்துச்சு. இந்த படம் நிச்சயமா ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் இங்க எப்படி ஓடிச்சோ அந்த அளவுக்கு இந்த மந்திரக்கண்ணியும் படம் ஓடும் நிச்சயமா. தயாரிப்பாளர்களும் நம்ம மணிமாறன் அவர்கள் நமக்கு ரொம்ப வேண்டியவர். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா என் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு 65 வயசு அவருக்கு. அவர் இதுல ஒர்க் பண்ணிருக்காரு இந்த படத்துல. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இது பேய் படங்கள் எந்த காலத்திலையுமே நிச்சயமாக வெற்றி பெறும். ஓமன் எடுத்துக்கங்க, எக்ஸாசிஸ்ட் எடுத்துக்கங்க, அந்த மாதிரி தமிழிலும் நீங்க அந்த வெண்ணிற ஆடை அந்த மாதிரி ஒரு இது, விட்டலாச்சாரியா அவர்கள் எடுத்த மாயாஜால படங்கள், இது எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கு. சோ அந்த மாதிரிங்கும் பொழுது இதுல வசனம் எழுதியிருக்கிறாங்க அக்கா எல்லாருமே அந்த வசனங்களை பேசி இருக்கிறார்கள், நடித்திருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு பழைய ஒரு கதை கதைன்னா ஒரு படத்துல இது ஒரு வேற்று மொழி படத்தை டப்பிங்ல பண்ணும் பொழுது ஒரு வீரன் ஓடி ஒரு டைலாக் சொல்றான். சொன்ன உடனே இவரு நாராயண ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டு பேச சொல்லி இருக்கிறாங்க. பேசின உடனே இவர் போய் பார்த்திருக்கிறாரு. அது சவுண்ட் வந்திருக்கு. என்னது, என்ன செய்தீர்கள் அப்படின்னு மன்னர் கேட்கிறார். டிவினத்தோம் நானா. இவர் உடனே என்ன சார் அது, சார் அவர் ஏதோ மன்னர் கேட்கறதுக்கு அவர் ஏதோ ஜதி சொல்ற மாதிரி இருக்கு சார், திவிங்கினத்தோம் எல்லாம் சொல்றாரு. இல்ல அது டைலாக் தான். அப்ப வேற லாங்குவேஜ் சார் அது. இவர் இல்லங்க தமிழ் தாங்க, தமிழ்ல தான் நீங்க பேசணும். சார் இல்ல சார் வேற லாங்குவேஜ்ல இருந்து தமிழ்ல பேசுறோம். சரி சார், அது அவர் தமிழ்ல தானே பேசி இருக்கிறார், அது அந்த போர்ஷன் தமிழ்ல தானே இருக்கு, இதுக்கு நான் என்ன டைலாக் சொல்றது, அதை போட்டு மறுபடியும் கேட்டாக்க அந்த அசிஸ்டன்ட்டுக்கே தெரியல என்ன டைலாக். ஆர் வார் சேத் அட்மினுக்கு டிவினத்தோ புரியல. ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தாங்க, அப்பதான் புரிஞ்சுதான். ஆரவாரம் செய்தோம் அரண்மனைக்கு தீ வைக்க நினைத்தோம் அப்படின்றத வேற லாங்குவேஜ்காரர் அவ்வளவு வேகமா பேசி இருக்கிறார். அந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக வசனங்களை பேச வேண்டும். ஏன்னா நான் பேசிக்கா டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தவன் இல்லையா, அதனால எனக்கு அந்த அக்கறை உண்டு. கூட நடிக்கிறவங்க யாராவது இது பண்ணா கூட சமயத்துல வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலைன்னாக்கா அதுக்கெல்லாம் கஷ்டப்படுவோம், அவஸ்தப்படுவோம். அதனால இந்த படத்தில் நல்லபடியாக அக்கா எழுதின வசனங்களை நடிகர்கள் எல்லாம் நன்றாக பேசி இருப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பேய்க்கதை அப்படின்னு சொல்றாங்க. பேய்க்கதை பார்ப்பதற்கு மலேசியாவில் நிறைய பேர் ஆவலாக இருக்கிறார்கள்னு குட்டிபத்மினி மேடம் சொன்னாங்க. மலேசியாவில் தமிழ் படங்கள், தமிழ் பாடல்கள் எல்லாத்துக்குமே மலேசியாவில் நிறைய ஆவலா தான் இருப்பார்கள். அந்த மாதிரி இது பேய் படம் இப்ப பார்க்கலாம். இப்ப அது ஒன்னும் பெரிய பயம் எல்லாம் ஒன்னும் வரக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். வசந்தகுமார் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் திரு மணிமாறன் அவர்களுக்கும் சார், நல்ல தமிழ் சார், அருமையான தமிழ் நீங்க பேசப்ப நான் கேட்டேன். அதே மாதிரி ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ் ஃபார் திஸ் மூவி. சௌமியா ரஞ்சன் ஹீரோவா நடிச்சிருக்கிறார் அழகா. அந்த வேஷம் ரொம்ப பொருத்தமாக இருந்து எனக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் கதைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வம் உண்டு. ராஜ்பாஸ்கரும் இன்னும் பல படங்களை மியூசிக் போடணும், நல்ல பேர் வாங்கணும். தயாரிப்பாளர் அவர்கள் இந்த ஒரு படத்தோடு மட்டும் நிறுத்திவிடாமல் இன்னும் தொடர்ச்சியாக பல படங்களை எடுக்க வேண்டும். எனக்கும் வேஷம் கொடுக்கணும் அதுலன்னு கேட்டு
கேட்டுக்கிறேன். வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகே, வணக்கம். என் பேர் ராஜ் பாஸ்கர். நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் 4 சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் சாங் ஒரு டூயட்டு, நெக்ஸ்ட் சாங் வந்து ஒரு சோலோ சாங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் சாங்கு, அது இல்லாமல் ஒரு அரர் டைப்பில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் பார்க்க போனால் இது 3D படம். அது இல்லாமல் 3D படத்துலேயே அரர் டைப் படம் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த படத்தில் ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம அரர் படம் பார்க்கும்போது பயப்படுவோம். ஆனால் இது கண்ணுக்கு முன்னாடி வந்து சில ஷாட்லாம் அந்த கிளாஸ் உடையிற சீன்லாம் பண்ணால் கண்ணுக்குள்ளே குத்து உள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி ரியலாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் ஒரு மர்டர் பண்ணுற சீன் இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜென்ரலி இந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு த்ரில்லாகவும் இருக்கும். இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு தருமாறு வேண்டுகிறேன். நன்றி. என் பேர் வசந்தகுமார். ஸ்ரீ பத்மதுரை கிரியேஷன் சார்பா மந்திரக்கண்ணின் 3D படத்தை ஒரு நவீன தொழில்நுட்பத்தோடு எடுத்திருக்கோம். இந்த படம் வந்து ஒரு ஆவி சம்மந்தப்பட்ட கதை. இந்த படத்தில் 2-3 சீனு மிகவும் தத்ரூபமாக நவீன தொழில்நுட்பத்தோடு இருக்கும். ஒரு காட்சியில் ஆவி வந்து கண்ணாடிகிட்ட வரும்போது கண்ணாடி உடைஞ்சி ஒரு தத்ரூபமாக நம்ம மேலே குத்துற மாதிரி இருக்கும். இதை பார்த்து எல்லாம் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் தண்ணிக்கு கீழே ஆவி கொலை பண்ணுற சீனும் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தோட படப்பிடிப்பு பண்ணியிருக்கோம். படத்தோட படப்பிடிப்பு வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது. படத்தை அடுத்த மாதம் நாங்கள் வெளியிடுறதா இருக்கோம். Mandiragan is based on a true event. Actually, it was a village incident happened somewhere, and it's a real thriller movie. It's a horror movie. Ghost part is a little bit more there in this movie, and we have shot in underwater, so it will like first underwater 3D movie in Tamil industry. And being a director and actor of this movie, I am very happy that we brought this kind of movie to Tamil industry. And we have 4 different tracks actually, from starting from melody to a little bit thriller music, and again a item song also there.